ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஸ் கேலரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜடப்பின்னல் ஸ்டைலில் பூ எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக வந்து 2 பூ எடுத்து சேர்த்து வச்சு கட்டுவோம். இது அப்படி இல்லாமல் ஒரே ஒரு பூ எடுத்து மேலே பார்த்த மாதிரி வச்சுக்க போகிறோம். 2வது பூவை எடுத்து கீழே பார்த்து வச்சுக்கிறோம். இப்போது எப்பவும் போல் பூ கட்டுறதுக்கு மாதிரியே கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மொதல் ஒரு சுற்று, அடுத்த ஒரு நாட்டு. ஃபஸ்ட்டு கட்டுற நாட் மட்டும் 2ஆக போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, கீழே பார்த்து வச்ச பூவோட காம்போடு சேர்த்து அடுத்த பூவை வச்சு கட்ட போகிறோம். இப்போது இந்த காம்பு இந்த பூ இது 2க்கும் சேர்த்து ஒரு நாட்டு, மேலே இந்த காம்பு இந்த பூ இது 2ஓட சேர்த்து ஒரு நாட். இதே மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லா பூவையுமே வந்து நம்ம வச்சு சேர்த்து கட்ட போகிறோம். இப்போது அடுத்த பூவை நான் சொன்ன மாதிரியே கீழே பார்த்து வச்சுக்கிறோம். கீழே இதோட ஒரு நாட், மேலே இந்த 2ஓட சேர்த்து ஒரு நாட். அடுத்த பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே பார்த்து வைக்க போகிறேன். கீழே இருக்கிற 2ஐயும் சேர்த்து ஒரு நாட், மேலே இருக்கிற 2ஓட சேர்த்து ஒரு நாட். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே கண்டினியூஸாக நம்ம வச்சு கட்டிகிட்டே வர போகிறோம். இது வந்து கொஞ்சம் காம்பு நீளமாக இருக்கிற பூ, அந்த முல்லைப்பூ, ஜாதி முல்லை, அந்த மாதிரி எந்த பூ வேணாலும் வச்சு கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நூல் மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தேவையான கலரில், நம்ம ட்ரெஸ் போடுற கலருக்கு தேவைப்பட்ட மாதிரி உள்ளன் நூலில் கூட வச்சு நம்ம பின்னல் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இதே மாதிரியே தான் நான் இப்போ வந்து ஒவ்வொரு பூவாக வச்சு கட்டிக்கிட்டே வர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் தூரம் கட்டிகிட்டே வந்திருக்கேன். எந்த மாதிரி அழகாக ஜடப்பின்னல் மாதிரியே வந்திருக்கு. பின்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேறு டிசைனில் ஸ்டிச் பண்ண மாதிரி இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நம்ம வந்து வெல்வெட் கலரில் இருக்கிற மாதிரி இந்த நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ள நூலில் ரெட் கலரு, ப்ளூ, அந்த மாதிரி நமக்கு தேவையான கலரில் நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சான கலர் உள்ளன் வாங்கிட்டு அதில் இந்த மாதிரி கட்டி வச்சோன்னாலும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரியோ சுடிக்கு ஏற்ற மாதிரியோ என்ன கலரில் வேணும்னாலும் நம்ம வாங்கி இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக போக போக பின்னல் வந்து ரொம்ப வேகமாகவே வந்துட்டுருக்கு. ஈஸியாக கீழே ஒரு சுற்று, மேலே ஒரு சுற்று, அது அவ்வளோதான். அதே மெதுவாக இழுத்துற போகிறோம். அதே மாதிரியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ மேலே ஒரு சுற்று, கீழே ஒரு சுற்று, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இதோட பக்கத்தில் சேர்த்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இங்கே ஒன்று, இதில் ஒன்று. இதே மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுட்டு கட்டிக்கிட்டே வர போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக நான் சொன்னேன்ல, ரொம்ப சீக்கிரமாகவே கட்டி முடிக்க போகிறேன். கொஞ்சோண்டு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது என் வீட்டில் பூத்த பூ தான். இது கொஞ்சமாக தான் பூத்துருந்தது. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக இதை மட்டும் தான் பறிச்சுட்டு வந்தேன். ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பூ இருந்தாலே 50 பூ எடுத்துக்கிட்டாலே ஒரு 2-3 பேர் வைக்கிற அளவுக்கு இதை வந்து கட்ட முடியும். 3 பேருக்குமே நீளமாக வர அளவுக்கு கூட நல்லாவே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் கையில் தான் கட்டினீங்களா அப்படின்னு என்கிட்ட 2-3 பேர் கேட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு தான் சரி எல்லோருக்கும் போடலாம், சொல்லி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முழுசாக நான் கட்டி முடிச்சுட்டு அடுத்து நான் காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து நான் நார்மலாக நம்ம பூ கட்டுற நூல்லே கட்டிகிட்ருக்கேன். இதுவே வந்து உள்ளன் நூலில், கலர் நூலில் கட்டினோன்னா இன்னுமே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக வச்சுக்கிறதும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காட்ட போகிறேன். போதும், இப்போதைக்கு நான் கொஞ்சம் பூ மட்டும் வச்சே காட்டிட்டேன் உங்ககிட்ட. ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பூ தான் இருந்தது, அதை மட்டுமே நான் கட்டி முடிச்சிட்டேன். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதில் பாருங்கள், நம்ம ஜட பின்னல் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்லேயே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி இருக்குது. இதுவே வந்து கலர் நூலில் இருந்ததுன்னா இன்னும் அழகாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக டிசைனாக வச்சு. இப்போ நமக்கு இந்த டிசைனில் பிடிச்சிருந்ததுனாலும் இப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த ஷேப்லேயும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம இப்படி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பக்கம் பின்னாடி பார்த்தா இந்த டிசைனில் இருக்குது, முன்னாடி பார்த்தா இந்த மாதிரி டிசைனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.